வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ள கிப்லி புகைப்பட ட்ரெண்டிங் தங்களுக்கு தலைவலியாக மாறியுள்ளது என்று ChatGPT CEO வேதனை தெரிவித்துள்ளார். ஜப்பானின் பிரபல அனிமேஷன் ஸ்டுடியோ கிப்லி அனிமேஷன் இதன் கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் போன்றே நிஜ உலக புகைப்படங்களை மாற்றுவதுதான் தற்போது ட்ரெண்ட் ஆகி உள்ளது. அதாவது ChatGPTயின் புதிய அம்சத்தை பயன்படுத்தி பயனர்கள் தங்களின் தனிப்பட்ட புகைப்படங்களை, மீம்ஸ்களை கிப்லி பாணியில் மாற்றி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அரசியல், திரைப்படம், விளையாட்டுத்துறை பிரபலங்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை அனைவரும் இந்த கிப்லி புகைப்படங்களை உருவாக்க ஆர்வம் காட்டும் நிலையில் சமாளிக்க முடியாத நிலைக்கு ChatGPT ஊழியர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்மென் வேதனை தெரிவித்துள்ளார். கிப்லி புகைப்படங்களை உருவாக்கும் முயற்சி கட்டுக்கடங்காமல் செல்லும் நிலையில் இது பைத்தியக்காரத்தனம் என்றும் கடுமையாக சாடியுள்ளார் சாம். பயனர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் தங்கள் குழுவுக்கு தூக்கம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தொடக்கப் பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்படும் என தொடக்கக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவுப்படி தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தப்படும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 1 முதல் 3 வரை உள்ள வகுப்புகளுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை தேர்வுகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதி தமிழ் தேர்வும் 8ஆம் தேதி விருப்பமொழி தேர்வும் நடைபெறுகிறது. 9ஆம் தேதி ஆங்கில பாடத் தேர்வும் 11ஆம் தேதி கணக்கு தேர்வும் நடைபெறுகிறது. 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது. ஏப்ரல் 7ஆம் தேதி தமிழும் 8ஆம் தேதி விருப்பமொழி பாடத்திற்கும் தேர்வு நடைபெறுகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி ஆங்கிலம், 11ஆம் தேதி கணக்கு, 15ஆம் தேதி அறிவியல், 17ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி முதலும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி முதலும் விடுமுறை விடப்படுகிறது. அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணி குறித்தும் இதற்கான எதிர்வினைகளையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். செங்கோட்டையன் என்ற பெயர் சில மாதங்களாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ள சலசலப்புகளின் மையப்புள்ளியாக உள்ளது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் அசைக்க முடியாத நபராக வலம் வருபவர் செங்கோட்டையன். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த தலைவர் செங்கோட்டையன் இடையிலான பனிப்போர் நிலவி வந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அது வெட்ட வெளிச்சமானது. இருவருக்கும் இடையே கருத்து மோதல் இருப்பதாக கூறப்படும் சூழலில் 25ஆம் தேதி திடீரென்று டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இது தொடர்பான பேச்சுக்கள் அடங்குவதற்குள் கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை ரகசியமாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி இணங்காவிட்டார். செங்கோட்டையன் தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி 2026 தேர்தலில் கூட்டணி அமைத்து களம் காண பாஜக காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாதுகாப்பிற்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்றார். விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதாவது மத்திய ஆளுகின்ற ஆட்சியும் விஜய் அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட உடன்படிக்கை இருக்கா? இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஆக்ரோஷமான கருத்துக்களை வைக்கிறாரு, பதிலுக்கு நாங்க வைக்கிறோம். நம்மை பொறுத்தவரை மாநில அரசு ஒருத்தருக்கு செக்யூரிட்டி கொடுக்க தவறும் பொழுது மத்திய அரசு ஸ்டெப்பின் பண்றாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். அதனால மத்திய அரசு யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறாங்க, அதுல ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு யாராச்சும் கற்பிக்க நினைத்தால் அதை நான் இந்த நேரத்தில் மறுக்கிறேன். செங்கோட்டையனை விட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிக பாதுகாப்பு தேவைப்படுவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் குறிப்பிட்டார். எடப்பாடி அவர்கள்
முதல்வராக 4 வருட காலம் பணியாற்றியவர். வருகிற இந்த 2026 மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறவர். அவருக்கு Z+ பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. மத்திய அரசு பாதுகாப்பு வழங்குகிறது என்றால் அதில் காரணம் இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம், அதனால அவருக்கு ஓய் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையனை வச்சு ஒருங்கிணைத்த அதிமுக உள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் காற்றில் உள்ள செய்திகள் தானே. அதுக்கெல்லாம் நம்ம போய் யூகத்துக்கும் இந்த மாதிரி வதந்திகளுக்கும் செய்திகளுக்கும் பதில் சொல்ல முடியாது. அண்மையில் தாவேக தலைவர் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கிய நிலையில் தற்போது அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனுக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க இருப்பதாக வெளியான தகவல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.